ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சந்தோஷ். இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான கிரைம் ட்ராமா மூவி. சந்தோஷ்ங்கிற நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக இருக்கா. இவருக்கும் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணோட கொலை கேஸ் வருது. பார்த்தா ஒரு 15 வயசு பொண்ணை யாரோத்தும் கொடுமை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதாச்சு? சாதாரண கான்ஸ்டபிளாக நம்ம ஹீரோயின் இந்த கேஸ் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறா? இங்கே இருக்க இந்த போலீஸ் சிஸ்டம் என்ன மாதிரி இருக்குது? சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் குறிப்பிட்ட சில மக்கள் மட்டுமே எப்படிலாம் இங்கே பாதிக்கப்படுறாங்க? இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் சந்தோஷ். இது இங்கிலாந்து சார்பாக ஆஸ்காருக்கு ஷார்ட் லிஸ்டான ஒரு படம். அதுக்கும் இந்த படம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த மூவி இந்த மாதம் இந்தியா ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் தணிக்கைத்துறை இந்த படத்தை பேன் பண்ணியிருக்கு. இந்த படத்தை நிறைய சீன் வெடி தூக்கணும் மட்டும் ரிலீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குது? இந்தியாவோட உண்மை முகத்தை காட்டினதுக்காக இந்த படம் தடை செய்யப்பட்டிருக்கா? இதை பற்றி எல்லாமே தெளிவாக நம்ம பார்ப்போம். இந்த பேனை பற்றியுமே கடைசியில் நம்ம பேசுவோம். சரி, இப்போ வாங்க சந்தோஷங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பொண்ணை அமைக்கிறாங்க. பார்த்தா வேகமாக வீட்டோட கீழே நீங்கள் வந்து நரோட்டு அழுதே போயிட்டுருக்கா. இவ தான் நம்ம ஹீரோயின் சந்தோஷினி. பார்த்தா நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ்காரரு. காலையில் வேலைக்கு போனவர் நைட்டு திரும்ப வரவே இல்லை. என்னென்னு பார்த்தா காலையில் இந்த ஒரு போராட்டம் போயிருக்கும். அங்கே நடந்த போராட்டத்தில் கல்லடி போட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாரு. இதை கேட்டு நம்ம மீன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழுட்டு நம்ம மீன் அங்கேருந்து அவன் மாமியார் வீட்டுக்கு போவா. பார்த்தா மொத்த வீடுமே நம்ம சமாளம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் அவங்க மாமியை சும்மா இருக்குமா தெரில. நான் மீனை போட்டு கழிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் லவ் மேரேஜ் பண்ணிட்டு பொண்ணு. அதனால் நம்ம மீனை பார்த்து எல்லாத்துக்கும் நீ தாண்டி எப்போ என் பையன் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டானோ அப்புறம் தான் வாழ்க்கை நாசமாக போச்சு. நீ ஒரு ஆசையில்லாத முன்னாடி உன்னாலே என் பையன் செத்தான்னு சொல்லிட்டு அந்த அவன் போட்டு கத்திட்டே இருப்பாங்க. நான் மீனெல்லாம் காதில் வாங்காமல் ரொம்ப சும்மா வெளியே வந்துட்டு இருப்பா. பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுக்காக திதில் வச்சுட்டு இருப்பா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இவ்வளோ ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அந்த போலீஸ் நம்ம மீனை பார்த்து, ஏமா உங்களுக்குன்னு பசங்க யாராவது இருக்காங்களா? நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க கேட்டால் எனக்கு குழந்தை யாரும் கிடையாது சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபு, வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறப்ப அப்படியே மேடம் ஆக்சுவலாக நம்ம டியூட்டி டைமில் ஏதாவது போலீஸ் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வேலை இருக்குல்ல, அது பசங்க யாராவது தருவாங்க. ஆனால் இப்போதைக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்காக ஒரு அப்ளிகேஷன் அனுப்புகிறேன். சின்னதாக ஒரு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் முடிஞ்சால் நீங்களும் ஒரு போலீஸ் தான். உங்கள் ஹஸ்பண்டால் பார்த்து அதே கான்ஸ்டபிள் வேலையை நீங்களும் பார்க்கலாம். சேலரி அதே மாதிரி கிடைக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வச்சு பார்க்குறா. சரின்னு ஒத்துக்கிறப்ப இந்தாங்க மேடம் இது உங்கள் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸு, கடைசி இதாக ஒரு போட்டுருந்தான்னு சொல்கிறப்ப இவ்வளோ வாங்கி பார்ப்பா. பார்த்தா சட்டையில் ரத்தக்கரை இருக்கும். அதை வாங்கிட்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போவா. இப்போ வரைக்குமே அவன் புருஷன் நம்பவே முடியல. அந்த சட்டையை துவைக்கிறப்ப இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சட்டையை கட்டு பிடிச்சிட்டு திரும்ப எழுதிட்டு இருக்கா. கட் பண்ணால் அதை நடந்து சில மாதம் கழிச்சு பார்த்தா இப்போதைக்கு நம்ம ட்ரைனிங்கில் முடிஞ்சு கான்ஸ்டபிள் ஆகிருப்பா. இப்போதைக்கு ஒரு ஃபீமேல் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இவளுக்குன்னு வருது சின்ன சின்ன கேஸாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பையன் லவ் பண்ணு பொண்ணை ஏமாத்தினது பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி கேஸாக தான் வரும். பார்த்தா அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணை ஏமாத்தின பாய் ஃப்ரெண்டை போலீஸ் போட்டு பணம் கட்டிட்டு இருப்பாங்க. நான் மீனுக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, நல்லா வந்து டீ கடைக்கு போகிறப்ப அந்த கேஸ் கொடுத்தாலும் ஒரு பொண்ணு அவங்க அப்பா மட்டும் வெளியே வந்துருப்பா. அப்போ அந்த அப்பா அம்மா யாருக்கு தெரியாமல் காசு எடுத்து அந்த டீ கடை பார்க்குற பையன் தருவாங்க. அந்த பையன் அந்த காசு எடுத்துகிட்டு போய் போலீஸ் தருவான். இதெல்லாம் கிட்டத்தட்ட லஞ்சம் மாதிரி தான். அந்த பொண்ணு பையன் லவ் பண்ணியிருக்காங்க போல. அந்த பையன் கடைசியில் பிளாக் பண்ணியிருக்கான். இதனால் போலீஸை வச்சு அந்த பையன் பணம் கட்டிட்டாங்க. இதுக்காக போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. போலீஸை வெளியிருந்து பார்த்ததுக்கும் இப்போ உள்ளேருந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த அதை கண்டுக்காமல் இவ்வளோ வேலையை பார்த்துருக்கா. பார்த்து அதே செஷனில் இன்ஸ்பெக்டர் ஒருத்தருப்பார். அவர் நம்ம மீனை பார்த்து, என்ன சந்தோஷ் போலீஸ் வேலை எப்படி இருக்குது, எங்கே தங்குறேன்னு கேட்டால் ரூம் இல்லை சார், புதுசாக வீடு பிடிக்குன்னு சொல்கிறப்ப எவ்வளோ கஷ்டப்படுற, அது நம்ம வீடு இருக்குல்ல, இங்கே தனியாக ரூம் இருக்குது, நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. ஆனால் அதே நேரத்தில் என் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களுக்கு சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அதை பண்ணிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்கிறப்ப வீடு அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறா. அப்படி என்ன வேலை பார்த்தா எல்லா வீட்டோடையும் தான். அந்த வீட்டுக்கு எதாவது காய்கறி வாய்ந்துறது நாய் வாய்க்கெல்லாம் இப்படி போவாங்களே அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. போலீஸ் வேலையை தவிர மற்றலாமே பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம மீனுக்கு அவள் ஷூ பிஞ்ச மாதிரி தெரியும். சேர்ந்து தைக்கிறதுக்காக பக்கத்தில் பார்த்து ஷூ கடை இருக்கும், அந்த இடத்துக்கு போயிருப்பா. அப்போ ஷூ கடைக்கார பார்த்தா பார்ட்டி மணி வேலை வைப்பார். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்யூனிட்டி சில பேர் வருவாங்களே அவங்க கம்யூனி எழுதி தந்துட்டு இருப்பாரு. அப்போ அப்பா அந்த ஆளை பார்த்து, சார் இந்த மாதிரி எப்போன்னு காணாமல் போயிட்டா அவளுக்கு 15 வயசு தான், எழுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கடைக்கார கண்டுக்க மாதிரி தெரில. இது நான் மீன் பார்த்து, என்னது உங்கள் பொண்ணு காணாமல் போயிட்டாளா, எப்போ இருந்து காணும் கேட்டால் நேற்று காண மேடம் அவளுக்கு 15 வயசு தான் ஆகுது, யாரும் கம்யூனிட்டி எடுத்து முடிக்கிறாங்க, அதங்க வந்து சொல்கிறப்ப இங்கே கட்டிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க நானே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு போவா. சார் இந்த மாதிரி அந்த ஆர்டர் பொண்ணு காணாமல் போயிட்டாங்க, அந்த பொண்ணு மைனர் பொண்ணு என்னென்னு கேளுங்க சொல்கிறப்ப அந்தளவுக்கு கூடுவாங்க. பார்த்து சேரில் உட்கார வைக்கிறமே தரில் உட்கார வைப்பாங்க. ஆமாம் உன் பேர் என்ன ஜாதின்னு கேட்குறப்ப அவனு சம்மன்னு சொல்லுவான். அது அந்த ஊரில் இருக்க லோவர் கஷ்டம் போல். அந்த பொழுது அதை பசங்க கண்டுக்காம, யோ வீட்டுக்கு போயா உன் பொண்ணு தான் கக்கூஸ் போகிறக்கா காட்டுக்கு போயிருப்பா, திரும்ப வந்துடுவான்னு சொன்னால், இல்லை சார் எங்கள் வீட்டு ஆள் டாய்லெட் இருக்குது, அவே வெளியே போகணும்னு கேட்டால், ஓ இங்கே பாருங்கய்யா கவர்மெண்ட் சலுகையும் கொடுத்து வீட்டில் கக்கூஸ் கடை ஆரம்பிச்சிட்டாங்க போல், சரி போய் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வா அப்புறம் இந்த கேஸை பார்க்கலான்னு சொன்னால், சார் எனக்கு நல்லா எழுதி தெரியும்,
நான் எழுதான் கேட்டால் இங்கே பாரு இங்கே வந்தீங்கன்னா வேலையை மட்டும் பாரு இவனெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்லி பிடிச்சி திட்டிட்டு தான் இருப்பாங்க. இந்த அப்பா என்ன தெரியாமல் ரொம்ப சும்மா கிளம்பிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வெளியே செருப்பு கடைக்கார இருக்கால அவள் எழுதி எழுதி தருவான். இந்த அளவுக்கு எழுதி தராமல் இந்த கேஸ் நடக்காமல் இருக்குது. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்து அடுத்த நாள் நான் மீன் ஒரு பார்க்கு போவா. இவ கூட ஒரு லேடி போலீஸ் கூட்டு போகிறப்ப அங்கே பார்த்து ஒரு கப்பல் இருப்பாங்க. ஒரு பையனை கூட கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் மீன் கடுப்பாகி டேய் பப்ளி ப்ளஸில் பண்ணுற வேலையாது முட்டிக்காரன் போடுன்னு சொல்கிறப்ப அவன் முட்டி போட்டுட்டு இருப்பான். நான் மீனை பார்த்து மேடம் கெஞ்சி வைக்கிறேன் இந்தாங்க இந்த காசு வச்சுக்கோங்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லி 500 ரூபா தருவான். இதை பார்த்து யூனிக் ஆச்சரியமா இருக்குது. சைலுக்கு லேடி போலீஸை பார்த்தா அந்த பொண்ணு இருந்துச்சுல அவளுக்கு எல்லாம் அஞ்சமாக கொடுத்துருப்பா. இதை பார்த்து ரெண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல இதனால தொழிலாக இருக்கே சரி வாங்கி வந்து போன்னு சொல்லி 2 ஸ்டேஷன் வந்துட்டு இருப்பாங்களா. பார்த்து ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு பெரிய போராட்டமாக போயிட்டுருக்கு. என்னென்னு ஓடி வந்து பார்த்தா நேற்று ஒரு பொண்ணு காணாம பண்ண சொல்லியிருந்தாங்களே அந்த பொண்ணு செத்து போய் பணமாக அடிச்சிருப்பா. அந்த பொண்ணோட அப்பா அழுத்து உட்காந்துருப்பாரு. அந்த பொண்ணோட ஜாதிகாரங்களாம் வந்து வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. போலீஸோட அழைச்சிருந்தான் காரணம் போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க. அதான் அந்த பொண்ணு இறந்து போட சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே பாருங்க பணத்தை வச்சு போராட்டம் பண்ண ஒன்றும் ஆகாது. பேசாமல் அந்த பணத்தை கொடுத்து இங்கேருந்து போயிட்டே இருங்க நாங்கள் போஸ்ட் பண்ண கண்டுபிடிப்போம் இங்கேருந்து போங்கன்னு எல்லாம் அடிச்சு வச்சுருவாங்க. பார்த்தா இப்போதைக்கு அந்த பணம் வாசல் வெளியே இருக்கும். ஆனால் அந்த போலீஸ் பணத்தை துற மாதிரி தெரில 2 ஆட்களை கூப்பிட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போவாங்க. இப்போதைக்கு அந்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும். ஆனால் செத்து போனதோ தலித்து போனுங்கிறனால துறதுக்கு தையத்தில் இருப்பாங்க. அப்புறம் மீனை பார்த்து சந்தோஷ் நீ ரெடி போலீஸ் தானே இந்த பணத்தை நீ தான் பார்த்தாகணும் தூக்கிட்டு போ இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு வந்து சொல்கிறப்ப இதை பார்த்து ஈனுக்கு தெரில. பார்த்து ஆம்புலன்ஸ் சேர்த்து விடாமல் அந்த ஊரில் சின்ன ஒரு குட்டியான மாதிரி இருக்கும். அந்த குட்டியான அந்த பணத்தை ஏற்றி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டல் வந்ததுமே மேடம் காசு தாங்க ஸ்டேஷன் யார் காசு தரலன்னு சொல்கிறப்ப இவளுக்கு என்ன செய்ய தெரில. பார்த்தா காலையில் 5 500 ரூபா காசு அப்படியே போயிடுது. இப்போ அந்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும். பார்த்து டாக்டர் வராமல் அவர் அஷ்டம் அந்த மாதிரி தெரியுது. சார் டாக்டர் வரலையா இந்த பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் பண்ணு சொல்கிறப்ப மேடம் டாக்டர் அங்கே வரமாட்டாங்க அவன் நிறைய வேலை இருக்கும் இந்த மாதிரி வேலை நாங்கள் தான் பார்ப்போம்னு சொல்லி அவரே போஸ்ட்மார்ட்டம் மட்டும் தான் இருப்பார். பார்த்தா அந்த பொண்ணோட காதில் சின்னதாக ஒரு கம்மல் இருக்கும். அதை ஹீரன்ட்டு கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு செம்ம இன்ஜுரி ஆயிருக்கு. யாரோ ஒருத்தர் அடித்து அந்த பொண்ணு எப்படி தெரியுது. இதெல்லாம் பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா டிவியில் ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருக்கு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. போலீஸ் அதை கண்டுக்காம தெரில எல்லோரும் அலட்சியமாக இருக்காங்கன்னு சொல்லி அதை பற்றி நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். கட் பண்ண அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி தான் இருப்பா. இன்ஸ்பெக்டருக்குன்னு கொடுத்து ரொம்ப நாள் இவ்வளோ தங்கியிருந்தா. இப்போ பாத்ரூம் வந்து பார்க்குறப்ப இவ்வளோ ரெடி குடிச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கண்டுக்காம இவ வேலைக்கு போகிறதா இருப்பா. பார்த்தா வேலைக்கு போகிற லேட்டாக இருந்திருக்கும். காலையில் பார்த்தா அந்த லேடி சிஸ்டனில் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க பேர் கீதா சர்மா. இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் ஒழுங்காக பார்க்கல. ஆனால் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இந்த லேடி அனுப்பியிருப்பாங்க. பத்திரிகைக்காரங்களும் அவனோட கேள்வி கேட்குறப்ப அவங்களும் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம மீனை பார்த்து ஆமாம் வரதுக்கான எவ்வளோ லேட்டு ட்ரெஸ்ஸை பாரு உன்னை பார்த்தா போலீஸ் மாதிரியா இருக்குது எதுக்கு அழுக்கா இருக்குன்னு கேட்டால் இல்லை மேடம் நேற்று ஒரு பொண்ணு இறந்து போயிட்டால அந்த பொண்ணு படத்தை நான் தான் தூக்கிட்டு போனேன். பார்த்தா என்கிட்ட வேறு ட்ரெஸ் கிடையாது அதை மாற்றி அதே போட்டு வந்துட்டேன். அது அழுக்கா இருக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு சாக போக்கில் சொல்லாத ஒரு போலீஸ் நான் பார்க்க நீட்டாக இருக்கணும் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு லைட்டாக கரிச்சு விட்டுற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ கண்டுக்காமல் இந்த கேஸை பற்றி பார்க்க தான் இருப்பா. பார்த்து இப்போதைக்கு அந்த பொண்ணு இறந்து போயிட்டால அந்த பொண்ணு சாவுக்கு யார் காரணம் இதை பற்றி கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அடுத்த நாள் போலீஸில் சேர்ந்து அந்த பொண்ணோட ஊருக்கு போகிறதா இருப்பாங்க. ஆனால் ஏற்கனவே ஊருக்காரங்களா போலீஸில் கோத்தில் இருக்காங்களே அதனால் மீனை பார்த்து சந்தோஷ் நீ மட்டும் இறங்கிப்போ உள்ளே போய் விசாரிச்சிட்டான்னு சொல்கிறப்ப இவனோட மெதுவில் போவா. ஒரு பையனை பார்த்து தம்பி இப்போ ஒரு பொண்ணு இறந்து போனால அந்த பொண்ணு படம் எங்கே இருந்துச்சு கொஞ்சம் காட்டுறேன்னு கேட்டால் அங்கே ஒரு கிணறு இருக்கும். இதை குடிதண்ணி கிணறு இங்கே இதை கிடச்சின்னு சொல்கிறப்ப இவ்வளோ பாப்பா அது பார்த்தா குடிதண்ணி கிணறு மாதிரியே இருக்காது சாக்கடை மாதிரி இருக்கும். இதை பார்த்து அவளுக்கு ஆக்கோடாக இருக்குது. பார்த்தா அந்த ஊருக்காரங்க தண்ணிக்காக வெளியூர் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் தண்ணியை கொண்டு வராங்க. அப்புறம் மீனை பார்த்து மேடம் பார்த்தீங்களா எங்கள் தண்ணி அவ்வளோ கிளம்ப இருக்குது உங்கள் ஆட்களை சொல்லி தூரம் இல்லாமல் கேட்டால் எனக்கு தூரம் வரணுமா அதுக்கெலாம் இங்கே வரல அந்த பொண்ணு பொண்ணுக்கு தான் கேட்டால் அவங்க ஆமாம் சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அங்கேயே பார்த்து சில குட்டி பசங்க இருப்பாங்க. மேடம் உங்களுக்கு இன்னும் சில பணத்தை பார்க்கணுமா எங்கூட வாங்கன்னு சொல்லிட்டு உடத்து கூட்டி போவாங்க. அங்கே பார்த்து ஒரு பொண்ணு செத்து கிடக்கும். ஆக்சுவலி இதுவும் இந்த கணத்தில் தான் இருந்துச்சு. இங்கே இதெல்லாம் சாதாரணம் அடிக்கடி இது மாதிரி நடக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீனிக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே இந்த மேடம் கூப்பிட்டு அங்கே இருக்க தாத்தா பார்க்க போவா. தாத்தா இந்த பூனை யார் தூக்கி போட்டா நீ தூக்கி போட்டீங்கன்னு கேட்டால் ஆமாம்மா அந்த பொண்ணு செத்து போச்சுல அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்போ தூக்கி போட்டுன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு கண்டுக்காம கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து செத்து பொண்ணு பொண்ணு போவாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அம்மா இருப்பாங்க. ஆமாம் உன் பொண்ணு எப்படி போட்ட பொண்ணு வீட்டில் இருப்பான்னு கேட்டால் ஆமாம் வீட்டில் தான் இருப்பா அப்பப்போ அடிக்கடி மார்க்கெட் போகிற மாதிரி இருக்கும் அவள் திங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்மளும் சர்ச் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனோட மெசேஜ் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக கம்பெனி மெசேஜ் தான் இருக்குது. ஆனால் அது கூட சேர்ந்து சலீம்னு ஒரு பையன் மட்டும் அடிக்கடி மெசேஜ் பண்ணியிருக்கேன். சரி இந்த ஃபோன் எடுத்துக்கிறோம் அப்புறம் தான் பார்க்குறேன்னு சொல்லி ஃபோன் எடுத்து கிளம்பிடுவா. நைட்டு ஃபுல்லாக அந்த கீதாங்கிற மேம் கூட தான் இருப்பா. மேடம் நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன் இந்த சலீம்ங்கிற பையன் இந்த பொண்ணு பண்ணியிருக்கான் போல் அந்த பொண்ணுக்கு கவிதையெல்லாம் எழுதி லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுது. மேபி இந்த பொண்ணோட சாவுக்கும் இவனுக்கு சந்தேகம் இருக்கும் போல். இவன் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சலீமோட வீட்டுக்கு போவாங்க. சலீமோட அப்பாவை பார்த்து யோ உன் பையன் எங்கேயா உன் பையனை விடுன்னு சொன்னால் இல்லை மேடம் அவன் மும்பைக்கு போயிட்டான் 2 வாரமாக அங்கே தான் வேலை பார்க்குறான்னு சொல்கிறப்ப என்னது 2 வாரம் வேலை பார்க்குறானா சரி அது பொண்ணு இங்கே தான் வந்திருப்பான் இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தேன்னு கேட்டால் அதுவா
வா, இந்த ஊரில் ஊர் தலைவர் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு மாதம் அவனை பார்த்தான், வேணா அங்கே போய் கேட்டு பாருங்கன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ் மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த அப்பாவுக்குமே 5 வயசில் ஒரு குழந்தை இருக்கும். இங்கே பாரு, உனக்குமே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு அப்பாவோட கஷ்டம்னு உனக்கு நல்லாவே தெரியும், உன் பையன் தான் பண்ணிக்காத வச்சுக்கேன், அவ்வளோதான் கொண்டே போட்டுருவோம், பார்த்து ஜாக்கிரதை இருக்க சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் அங்கே கிளம்பிட்டு இருப்பாங்க. பார்த்து இதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து அந்த ஊர் தலைவர் இருப்பாங்களே அவங்க வீட்டுக்கு போவா. பார்த்தா அந்த வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. இந்த பொண்ணை நான் வச்சுக்கோங்க கிளைமாக்ஸ் நமக்கு தேவைப்படுவா. நம்ம அந்த வீட்டுக்கு போகிறப்ப அந்த ஊர் தலைவர் அங்கே வருவாங்க. மேடம் இங்கே ஏதோ சலீம்னு ஒரு பையன் வேலை பார்த்தானா, அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப அதெல்லாம் தெரியாது மேடம், வேலைக்காரத்தை தெரியும், நான் கூப்பிட்றேன்னு சொல்லி ஒரு வேலைக்காரர் கூப்பிடுவாங்க. யோ உனக்கு சலீமை தெரியுமா, அவங்க வேலை பார்த்தானு கேட்டால் ஆமாம் மேடம் போன மாதம் போல இங்கே தான் வேலை பார்த்தான், ஆனால் இப்போ வேலைக்கு வரதே இல்லை, அவனை பார்த்து ரொம்ப நாள் சொல்கிறப்ப சரி இன்கேஸ் பார்த்தா சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து திரும்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு போவா. அந்த பொண்ணோட அம்மா பார்த்து எங்க உங்களுக்கு சலீம்னு தெரிஞ்சு போயிருக்கானா, அவனுக்கும் பொண்ணுக்கு சம்மந்திருக்கான்னு கேட்டால் என்னது சலீமா, மேடம் எங்களுக்கு முஸ்லீம் சம்மந்தமே கிடையாது, அந்த மாதிரி யாருமே தெரியாதுன்னு சொல்கிறப்ப சேர்ந்து விட்டுருவாங்க. பார்த்து இப்போதைக்கு அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாள். அந்த பொண்ணோட பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஊருக்காரங்க அடக்கமாக வைப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஆதிக்க சாதியினர் ரோட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. இங்கே பாரு, தலித் பொண்ணெல்லாம் அந்த ஊர் பக்கம் போகக்கூடாது, சுற்றி போங்கன்னு சொல்லி ரோட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து நம்ம செம்மையாக கடுப்பு தான் ஆகுது. வேறு வழியிலும் சுற்றி போய் அந்த பொண்ணு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவள் பாட்டு கார் எடுத்துகிட்டு மேடம் கூட போயிட்டே இருப்பா. பார்த்தா அந்த கீதாங்கிற மேடம் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. நான் மீனுக்கா ட்ரெஸ்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக ஓடிட்டு இருக்கேன், உனத்த வேறு ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னில, இந்த இது எடுத்து போட்டுக்கோ, இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஹாப்பியாக தான் வச்சுக்குவா. போப்போ இவளுக்குமே அந்த மேடம் நல்ல ரெஸ்பெக்ட் வந்துட்டுருக்கு. தென் வீட்டுக்கு போய் அவள் பாக்கையில் கை விட்டு போப்பா. பார்த்து செத்து போன அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு தோடு கொடுத்துருப்பாங்களே, இப்போ வரைக்குமே அந்த தோட்டை அந்த பொண்ணுல கொடுக்காம இருப்பா. சாமி படத்து பக்கத்தில் அந்த தோட்டம் வச்சிருப்பா. தென் கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஒரு ஆளை பார்க்க போவா. இவன் தான் சலீமோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த பையனை பார்த்து டே உனக்கு சலீம் நல்லா தெரியும்ல, சலீம் இப்போ எங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது மேடம், அவன் மும்பை போன கேள்விப்பட்டேன், பட் எங்கே வேலை பார்க்குறது தெரியாதுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு உனக்கு சலீமுக்கு பழக்கம் இருக்குது, சலீமோட பேரை வச்சு உனதுக்கு ஜெயிலில் போடுவேன், நீ என்ன செய்வேன்னு தெரியாது, எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சு பார்க்குற, என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி டங்குகளே போவா. தென் ஒரு ஹோட்டலுக்கு போய் ரீல்ஸ் பார்த்து சாப்பிட்டு இருப்பா. அப்போ ரீல்ஸில் பார்த்தா போலீஸோட கம்பரிசன் இருக்கும். சைனா போலீஸ் இந்தியன் போலீஸ். சைனா போலீஸ் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஆள் ரொம்ப ஃபிட்டாக மக்களோட கேரிங்காக இருப்பாங்க. அண்ட் இந்தியன் போலீஸ் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டு, போலீஸ் எல்லாம் தப்பா வச்சுருக்காங்க, மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறது, தென் பார்த்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறது, போலீஸ் ரூல்ஸை மதிக்காமல் ட்ரிபிள்ஸாக வண்டியில் போகிறது, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இருக்கும். இதை பார்த்து மினி ஸ்லீப் வந்துட்டுருக்கு. கரெக்டாக அப்போதைக்கு இப்போ ஒரு படம் மாட்டினால அந்த பையன்ட்டு மெசேஜ் வரும், மேடம் இதான் அந்த போய் வேலை பார்க்குற அட்ரஸு, எனக்கு இதான் தெரியும்னு சொல்கிறப்ப இவ்வளோ வாங்கி வச்சுக்குவா. தென் போய் அந்த கீதாங்கிற மேடம் பார்த்து மேடம் அந்த பையன் அட்ரஸ் வந்துருச்சு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டால் சரி நாளைக்கு நம்ம ஊருக்கு போவோம், அந்த பையனை பிடிப்போம்னு சொல்லி அந்த பையனை பார்க்க தான் இருப்பாங்க. நம்ம ட்ரெயின் ஏறி கிளம்பி இருக்கிறப்ப அப்போ அந்த மேடம் ஃபோன் பண்ணுவாங்க, சாரி சந்தோஷ் எனக்கு முக்கியமான வந்துருச்சு, நீ மட்டும் இந்த ஊருக்கு போ, அந்த பையனை பார்த்து பிடி, ஏதாவது பிரச்சனை உடனே மெசேஜ் பண்ணி சொல்கிறப்ப இவ்வளோ பயந்து அங்கே போயிட்டுருப்பா. ஏன்னா போகிற அந்த பகுதிங்கிறது முஸ்லீம்ஸ் நிறைய இருக்கிற பகுதி. அது இப்போ அந்த இடத்துல தான் இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் முஸ்லீம்ஸ் தான் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்காக தான் இவங்க ஹஸ்பண்ட் அங்கே போயிருப்பாரு. பார்த்தா அதுலேருந்து ஒரு முஸ்லீம் தான் கலோட்டு எரிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிடுச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மீனுக்கு முஸ்லீம்ஸ் வந்து ஒரு கோவம் இருக்கும். இப்போ அந்த பயத்தோடய தான் அந்த ஏரியாக்குள்ளே போகிறா. நைட் ஃபுல்லாக தேடி பார்ப்பா, பார்த்தா எங்கேயுமே அந்த பயிருக்குமா தெரில. அப்போ தான் ஏதாச்சும் ஒரு கறிக்கடையை பார்க்குறப்ப அங்கே தான் அந்த பையன் பார்த்துட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த மேடம் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா, மேடம் நான் அந்த பையனை பார்த்துட்டேன், லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கா. பார்த்தா அந்த பையனை வாழ முடிஞ்ச வீட்டுக்கு போயிட்டுருப்பான். கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே அந்த கீதாங்கிற மாடம் வந்துடுவாங்க. 2 பேரும் ஓடி போய் அந்த பையனை பிடிப்பாங்க. ஏன்டா போய் 15 பொண்ணை ரேப் பண்ணியிருக்க வாடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி வந்து கொண்டு போவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பா. அப்போ அந்த போலீஸ் மீன் பக்கத்தில் வந்து என்னம்மா ஒழுங்கு மூக்கு குத்து இல்லையா பாரு ஓட்டையை மறைச்சிருக்கோம், நல்லா மூக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கேரிங்கை பார்த்துட்டு ரொம்ப தெரியுது, ஆனால் அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு அப்போது புரியாமல் இருக்கும். இப்போதைக்கு அந்த பையனை பிடிச்சி போய் போட்டு பொழந்து விட்டுவாங்க. ஏன்டா என்ன தைரியம் இருந்தால் ஒரு மைனர் பண்ணி ரேப் பண்ணி கொலை பண்ண பார்த்துருப்பேன், ஏன்னா பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பொழந்து விட்டுவாங்க. அவனுக்கு எஞ்சி கேட்பான், மேடம் நான் எதுவும் பண்ணவே இல்லை, நான் ஜஸ்ட் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், மற்றவரை எதுவும் பண்ணவே இல்லை, நம்புங்கன்னு சொன்னால் அந்த போலீஸ் கேட்குற மாதிரி தெரில. அந்த பையனை போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. பார்த்தா செங்கல் நிற்க வச்சு கைகாலம் கட்ட விட்டுருவாங்க. பார்த்தா நைட்டு ஃபுல்லாக அந்த பையன் தொங்குற மாதிரியே இருக்குது. பார்த்தா இந்த விஷயம் அந்த ஊரில் தலைவர் இருப்பார்ல அவர் தெரிய வந்திருக்கோம். அவர் நம்ம மீனை பார்த்து மேடம் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணுக்கு நீதியம் கொடுத்துட்டீங்களாமே, அந்த பையனை விட்டுறாதீங்க, முடிஞ்சளவுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறப்ப நம்மளது கேட்டு வச்சுக்குவா. பார்த்தா நைட்டு ஃபுல்லாக விடாமல் அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும். சித்திரவதை பண்ணி சொல்கிறா, ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ண, ஏன் அந்த பொண்ணு ரேப் பண்ண கேட்குறப்ப மேடம் நான் ரேப் பண்ணவே இல்லை, சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காதான், நானே வற்புறுத்தி லவ் பண்ண வச்சேன். ஒரு நாள் அந்த பொண்ணை மார்க்கெட்டில் பார்த்தப்ப அவளை வற்புறுத்தி ஃபோனை வாங்கினேன், அவள் ஃபோனில் இருந்து நானே மெசேஜ் பண்ணேன், தென் அவளுக்கே தெரியாமல் அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன்.
பட் அவள்கிட்ட எந்த ஒரு பதில் வராது. ஜஸ்ட் எனக்கும் லவ் வந்துச்சு, அது ஒன் சைடு லவ் தான், நான் பொண்ணு தப்பு தான் சொல்கிறப்ப அந்த போலீஸ் உரமா தெரில அந்த பையன் கவட்டையை பிளந்து கால் இருக்கும்ல அதை லத்தியை வச்சு பலர் அடிப்பாங்க. பார்த்தா நைட்டு ஃபுல்லாக அந்த பையன் வழி துடிச்சிட்டு இருப்பான். பார்த்தா நான் மீட்டர் கட்டையை கொடுத்து இந்தம்மா நீ அடி போட்டு உண்மை வாங்கன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரில. இவளுக்குமே முஸ்லீம்ஸ் மேலே சின்னதாக ஒரு கோவம் இருக்கும்ல, ஏன்னா அவங்க ஹஸ்பண்டை கொண்டு முஸ்லீம். அந்த ஒரு கோவத்தில் அந்த பையனை போட்டு பொழந்து கட்டுவா, முதுகிட்டே சுழி நடிச்சு கிட்டத்தட்ட அந்த போய் சாகிற மாதிரி இருப்பான். அந்த போய் செத்துலாம் பார்க்குறப்ப நல்ல வேலை லைட்டாக உயிர் இருக்கும். இதை பார்த்து நம்ம பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த கட்டையை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி வெளியே போயிடுவா. பார்த்தா அவங்க சும்மா வர மாதிரி தெரில, நைட்டு பகல்னு அந்த பையனை போட்டு பொழந்து கட்டுவாங்க. பார்த்தா அடுத்த நாள் அவ்வளோதான், அந்த போய் லாக்கப் எடுத்து விசாரிக்கிறங்கிற பேரில் கூட்டு போய் அந்த படம் விட மாட்டாங்க. ஏன்னா மீனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த பையனை கைது பண்ண அனுபவிச்சால தான். இப்போ அந்த போய் செத்தாலுமே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதை நினச்சி நம்ம மீனுக்கு நைட்டு தூக்கமே இருக்காது. நான் பாட்டு நைட்டு வாக்கிங் போல பார்க்குறப்ப அந்த கீதாங்கிற மாடம் வைப்பாங்க. சந்தோஷ் என்னாச்சு நைட்டு எங்கே போகிறேன்னு கேட்டால் என்னன்னு தெரில மேடம், நைட்டு தூக்கமே வரல, போய் டீ குடிச்சதெல்லாம் போகிறேன்னு சொல்கிறப்ப எதுக்கு அவ்வளோ தூரம் போகிற, வா என்கிட்ட டீ இருக்குது மாத்திரை தரேன்னு சொல்லி மாத்திரம் கொடுத்துருப்பாங்க. தன் அந்த பொண்ணை பார்த்து புரியுது நம்ம ஒரு பையனை கொண்டிருக்கோம், பட் அவன் நல்லவனா 15 வயசு பொண்ணை ரேப்னு கொலை பண்ணியிருக்கான், அவனால் வாழ தகுதி கிடையாது. இப்போ அந்த பையன் செத்துட்டாங்கிற நியூஸு ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். இதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. நாளைக்கு எவனுமே ஒரு பொண்ணு கை வைக்க மாட்டான். இன்கேஸ் கையை வச்சா நமக்குமே இதனால நமக்கு புரியும் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. என்னதான் இருந்தால் ஒரு பையனை கொண்டோமே இது தப்புன்னு அவர் ரொம்ப சோகத்தில் இருப்பா. அப்போ அந்த மேடம் சும்மா இல்லாமல் நம்மளோட கை வைப்பாங்க. நம்மளோட கழுத்துட்டு கை வைக்கிறப்ப இதை பார்த்து அழுகு புரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இந்த கீதாங்கிற மேடம் ஒரு லிஸ்பியன். அதை இத்தனை வயசாயும் காரணம் பண்ணாமல் அவன் உடனடியாக இருப்பாங்க. அதை ஸ்டார்டிங்கில் தான் மீன் மேலே சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க மேலே கை வச்சதை பார்த்தோன்னே அழுகு புரிஞ்சு போச்சு. சரி மேடம் டைம் ஆயிடுச்சு, நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப எவ்வளோ தூரம் போகிறேன், அதை யாரும் ரூம் இருக்குல்ல இங்கே தூங்கலாம்னு கேட்டால் இல்லை மேடம் என் ரூமில் எனக்கு தூக்கம் வரும், நான் இங்கேருந்து போகிறேன்னு நைஸாக கிளம்பி போவா. பட் இருந்தாலும் நம்ம மீனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. உடனே நம்ம யாருக்கு தெரியாமல் எவிடன்ஸ் ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்கு போவா. பார்த்தா அங்கே தான் அந்த பொண்ணோட ஃபோனுமே இருக்கும், அந்த பையனோட ஃபோனுமே இருக்கும். அந்த பையனோட ஃபோன் லாக் எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பா. பார்த்தா கேலரியில் அந்த பையனோட ஃபோட்டோ இருக்குது. இந்த போய் ஃபஸ்ட்டு மும்பை போயிருப்பாள். மும்பைக்கு போன எல்லா ஃபோட்டோவும் அங்கே இருக்கும். டேட் செக் பண்ணி பார்த்தா 23, 24 ஆக்சுவலி இந்த பொண்ணு காண பொண்ணு 23 3 நாள் கழிச்சு 26 பணமாக கிடச்சிருப்பா. பார்த்தா அந்த 3 நாளுமே அந்த பையன் மூளை இருந்திருக்கான். அதுக்கான ஃபோட்டோ எல்லாமே டேட்டோட இருக்குது. அது இப்போ அந்த பொண்ணு ஃபோனில் இருந்து அந்த பையனை கால் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அந்த பொண்ணோட பேர் மார்க்கெட் ஃப்ளவர்னு போட்டிருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மை தான். அந்த பொண்ணை இவன் மார்க்கெட்டில் பார்த்துருக்கான். சின்னதாக ஒன் சைடில் வந்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் அந்த பொண்ணை கொலை பண்ணல. அது தெரியாமல் அந்த பையனை கொண்டு வந்து அந்த பையனை கொலை பண்ணிட்டோமே, தப்பான நாளை கொண்டு நினச்சி நம்மளுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். அந்த கில்ட்டோடையே ரொம்ப சோமாக வந்து கிளம்பிட்டு இருப்பா. பார்த்தா அடுத்த நாள் அந்த ஊரில் ஹோலி இருக்கும். அப்போ அந்த பொண்ணு சேர்ந்து போயிருப்பாள் அந்த கிராமம். அந்த கிராமத்து மக்கள் நம்ம இன்னும் கூப்பிட்டுருப்பாங்க. என்னென்னு போய் பார்த்தா அந்த கிராமத்தில் கிணறு இருந்துச்சுல, அந்த கிணறுல ஒரு நாய் செத்து போயிருக்கும். இதெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற ஆதிக்க சாதனை பண்ணுற வேலை தான். அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம உணவு புரியாமல் இருக்குது. என்னது அவங்க பண்ணாங்களா, அவங்க எதுக்கு இது பண்ணு கேட்டால் என்ன, நாங்கள் காலை ஃபுல்லாக அடிமையாக இருக்கணும். இப்போ அந்த தண்ணி இருக்குல்ல நாங்கள் அதை க்ளீன் பண்ணுவோம், க்ளீன் பண்ண ஒவ்வொரு பணம் போட்டுருப்பாங்க. இது தண்ணி அழுக்கட்டே இருக்கும். வர வழித்துல நாங்கள் அவங்க காலை ஒன்று கெஞ்சிட்டு இருக்கணும், காலை ஃபுல்லாக அவங்களுக்கு கீழே இருந்து அவங்க இதாவே நாங்கள் வாழணும், இதான் எங்கள் நோக்கமே. இதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப இது பற்றி ஈனி கஷ்டமாக இருக்குது. சரி கவலைப்படாதீங்க, கம்ப்ளைண்ட் தாங்க சொன்னால் என்னது கம்ப்ளைண்ட்டா, எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கிடையாது. உங்கள் போலீஸ் இருக்கிற முக்கால்வாசி பேர் அவங்க கீழே வேலை பார்க்குற ஆட்கள் தான், லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு பண்ண மாட்டீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறப்ப இது பற்றி இன்னும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ தான் நம்ம மீனுக்கு ஒரு விஷயம் வருது. ஆக்சுவலாக அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாள். செத்து போன அந்த பொண்ணு காலையில் எங்கே கிளம்பி போயிருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு காணாமல் போய் 3 நாள் கழிச்சு பணம் அடிச்சிருக்கா. இப்போ தான் நம்ம மீனுக்கு கொஞ்சம் புரிய வருது. மேபி அந்த பொண்ணு அன்றைக்கி காலையில் தண்ணி குடிக்க வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கிணத்துல ஒரு பொண்ணு செத்து கிடந்துச்சு. அந்த பொண்ணு செத்து கிடந்தனால தண்ணி குடிக்க வரங்கே போயிருக்கா. இந்த ஊர் தண்ணி குடிக்க 2 ஆப்ஷன் தான், ஒன்று இங்கேருந்து வேறு ஊருக்கு போகணும், அப்படி இல்லைன்னா இந்த ஊர் தலைவர் இருக்கார்ல அவர் வீடு போய் தண்ணி குடிக்கலாம். மேபி அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம் போல். நம்ம திரும்ப அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் இருக்கார்ல அந்த வீட்டுக்கு போவா. பார்த்தா படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த குட்டி பொண்ணு அங்கே இருப்பா. அவனை மீனை பார்த்து என்ன மேடம் அந்த அக்கா இறந்து போயிட்டாங்களே, அந்த கொலகாரனை பிடிச்சலாம் கேட்டால் ஆமாம் பிடிச்சிட்டோம், அவள் இறண்டான்னு சொல்கிறப்ப ஓ அதெல்லாம் பண்ணிட்டீங்களா, நானும் அந்த அக்காவை பார்த்துருக்கேன், அந்த அக்கா கருப்பா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, இந்த வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னது அந்த அக்கா நீ பார்த்தியா, அவங்க இருந்தாலும் கேட்டால் ஆமாம் சொல்லிட்டு இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு அந்த குட்டி பொண்ணோட மாமாங்க வருவார். இவர் தான் இந்த ஊரோட தலைவர். இதுக்கு முன்னாடி கூட சலையும் பிடிச்சதுக்காக பாராட்டியிருப்பார்ல. அவன் மீனை பார்த்து என்ன மேடம் காலையில் வந்திருக்கீங்களே ஏதாவது பிரச்சனை கேட்டால் இல்லை சார் நான் சும்மா விசாரிக்க தான் வந்தேன். அப்போ அந்த குட்டி பொண்ணு இறந்து போன பொண்ணு
ஷூட்டிங் பார்த்துருக்கா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாளா நீங்கள் தான் பண்ணி நான் கேட்டால் அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரில தானா வெட்டா மேபி வந்திருக்கலாம் வந்தது அந்த பொண்ணை நாங்களே கொண்டிருக்கலாம் சும்மா ஆடு மாடு அந்த கணக்கு தூக்கி போட்ட மாதிரி நாங்கள் கூட தூக்கி போட்டுருக்கலாம் இதெல்லாம் நடந்துருக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்மளுக்கு அப்போ தான் புரியுது ஆக்சுவலாக இவங்க தான் எல்லாரையும் பண்ணுறது அந்த ஊருக்காரையும் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு கெஞ்சிட்டே இருக்கணும் அந்த ஊரில் இருக்கிற ஒரே நல்ல தண்ணி கிணத்துலையுமே பூனை நாயிலும் தூக்கி போட்டு அந்த கிடத்தை மாசு பிடிச்சிருக்காங்க சார் கடைசி வரைக்கும் இந்த மக்கள் தண்ணிக்கு கெஞ்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா கடைசியில் அந்த பொண்ணை கொண்டுமே அதே கணக்கில் போட்டிருக்காங்க இது தெரிஞ்சு நம்ம மீறினால எதுவும் பண்ண முடியல ஏன்னா இவங்களாம் பெரிய அதிகாரிகள் அதனால் அந்த ஆளை பார்த்து சார் அந்த குட்டி பொண்ணு என்கிட்ட சொன்னா அவளை என்கிட்ட சாட்சியாக இருப்பா நான் அந்த பொண்ணு இங்கே குட்டி போடாமல் கேட்டால் என்னது இந்த பொண்ணு சொன்னாலா பாப்பா இங்கே வாவேன் நீ அந்த அக்காவை பார்த்தியா யாராவது பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலும் கேட்டால் அது பொண்ணு பயந்து போயிருக்கோம் நான் மீனை பார்த்து இல்லையே நான் யாரையும் பார்க்கலையே எந்த அக்கா வந்து வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம என்ன தெரில ஒரு குட்டி பொண்ணை வச்சு சாட்சியம் சொல்ல முடியாது இதனால் நம்ம ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பி போவா நைட்டு இப்போ இந்த மேடம் பார்த்து மேடம் எனக்கு எல்லாமே இப்போ தெரிய வந்துச்சு அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணது சலீம் கிடையாது இந்த ஊர் தலைவர் இருக்கார்ல அவர் தான் பண்ணியிருக்காரு எனக்கு இப்போ தெரியும் சொல்கிறப்ப என்னது இப்போ தான் தெரியுமா எனக்கு எப்போ தெரியும் ஃபஸ்ட் வருஷம் இந்த ஊருக்கு வந்தது காரணம் அவங்க தான் என்னை வச்சு இந்த கேஸை முடிக்க பார்த்தாங்கன்னு சொல்கிறப்ப இது பற்றி ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்னது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்புறம் இது சலீமை சாப்பிடுச்சுன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் நீ தான் நான் அந்த கேஸ் அப்படியே முடிக்கலாம் பார்த்தேன் ஆனால் நீ தான் நம்ம சிபிசிஐடி மாதிரி கேஸ் சேர்க்க ஆரம்பித்தேன் தேவையில்லாமல் அந்த பையன் மேலே பழிய போட்டு அந்த படம் ஆஸ் பண்ண வச்சேன் எனக்கு ஒரு வழி தெரில அந்த பையன் ஓட இருந்தால் இந்த கேஸோட போயிட்டே இருக்கும் அவங்களும் மாட்டிக்குவாங்க வேறு இல்லாமல் அந்த பையனை கொண்டு இந்த கேஸ் முடிக்க வேண்டியதாக போச்சு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கோந்த வருது மேடம் நம்ம தேவையில்லாமல் ஒரு அப்பாவே கொலை பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு இறந்து போனால அவளோட அப்பா அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அவங்கள்ட்ட சொல்லாமல் கேட்டால் இல்லை இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது இந்த லெட்டரை படிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் தருவாங்க திறந்து பார்த்தா சஸ்பென்ஷன் ஆர்டரு நம்ம ஏழு ஆடு தூக்கிட்டாங்கன்னு பார்த்தா அது இல்லை அந்த கீதாங்கிற மேடம் தூக்கிட்டாங்க ஏன்னா இவங்க கஷ்டத்தில் இருந்தப்போ தான் அந்த பையன் இறந்து போயிட்டான் இந்த விஷயம் மேலோட வரைக்கும் தெரிஞ்சு வேலை தூக்கிட்டாங்க சொல்லப்போனால் இந்த பழி ஓமால தூக்கி போட்டு உன்னை வேலை தூக்கி இருக்கலாம் பட் எனக்கு தேவை கிடையாது ஏன்னா நீ புதுசாக கஷ்டப்பட்டு இருக்க உனக்கு அந்த வேலை முக்கியம் அதுக்கும் எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏதாவது ஒரு அரசியல்வாதோட கை காலை பிடிச்சாவது திரும்ப நாள் வாங்கிடுவேன் ஆனால் நீ மட்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த படத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லைனு इस देश में दो तरह के छुआछूत हैं एक वो जिसे कोई छूना नहीं चाहता और दूसरा वो जिसे कोई छू नहीं सकता இந்த உலகத்தில் மொத்தம் 2 வகையான தினமும் இருக்குது ஒன்று ஒருத்தரை நம்மளால் தொடவே முடியாது இன்னொருத்தவங்க நம்ம தொடவே கூடாது இந்த 2 தினமும் தான் இருக்குது இது புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப அப்போ தான் மீன் புரியுது ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது பணக்காரங்க நம்ம என்ன தான் பண்ணாலும் பணக்காரங்க தொடவே முடியாது ரெண்டாவது தீண்டாமல் சாதி ரீதியாக இருக்கிறது இந்த மக்கள் நீ தொடவே கூடாது இவங்களும் தீண்ட தகவல்னு சொல்கிறது இது புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா அந்த கீதாங்கிற மேடம் சஸ்பெண்ட் ஆனதுனால அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க பார்த்து அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் திரும்ப போலீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பா பட் இவளுக்கு சட்டையை போட பிடிக்கவே இல்லை இதை பண்ணுறப்ப அழுகு குற்றணிச்சியாக இருக்குது ஆரம்பத்தில் அந்த போலீஸ் வழங்குறது சரி சின்னதாக ஒரு கிரேரியாக இருக்குது இதை நம்ம தெரிஞ்சு போடலான்னு இருந்தா பட் போக போக இவளுக்கு பிடிக்காமல் இருக்குது உடனே அடுத்த நாட்கள் அங்கேருந்து அந்த இறந்து போயிருப்பாள் அந்த பொண்ணோட அம்மா பார்க்க போவா பார்த்தா அவங்களும் போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் அந்த பொண்ணோட தோடு இருக்குல்ல அது இவங்களும் கொடுக்காம வந்திருப்பா இப்போ அந்த தோடு எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு வீட்டில் வச்சுருவா நைட்டு வீட்டுக்கு வந்து அவள் யூனிஃபார்ம் இருக்குல்ல எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவ்வளோ ரொம்ப கோவத்தில் இருப்பா இதுக்கப்புறம் நம்ம வேலை செய்ய வேணாம் நம்ம பாட்டு நம்ம ஊருக்கு போய் நிமிடம் வாழ்க்கை வந்தாங்களாம் இந்த வேலையை நமக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி அந்த ஊருக்கு போகிறதா இருப்பா ட்ரெயின் ஏறி இங்கே போகிறதா இருக்கிறப்ப ஸ்டேஷன் வழியை பார்த்து கூட்டி பண்ணி இருப்பா நான் மீனை பார்த்து அக்கா இந்த கேக் வாங்கிக்கிறீங்களா கடைசி இதாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நான் மீன் நினச்சே தெரில பார்த்தா அவங்கள்ட்ட காசு இல்லாமல் இருக்கும் அப்போ தான் பார்த்தா அவங்கள்ட்ட மூக்குத்தி இருக்குது இந்த மூக்குத்தியை கொடுத்தது அந்த கீதாங்கிற மேடம் தான் அந்த மூக்குத்தியை கழட்டி இந்த பாப்பா என்கிட்ட இதாக இருக்குது இதை வச்சுக்கொண்டு கொடுத்து அந்த கேக் வாங்கிக்குவா சரி கடைசியாக அந்த ஊரை விட்டு நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கா இதோட சந்தோஷங்கிற இந்த படம் முடியுது இதுதான் இந்தியாவோட ஒரு ரியாலிட்டியே எங்கே பணம் அதிகாரமாக இருக்கோ அவங்களுக்கு எதுவும் ஆகவே ஆகாது இது இல்லாத மக்கள் தினமும் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டே இருப்பாங்க சொல்லப்போனால் அந்த படத்தில் 2 கேட்ட விக்டிமாக இருக்கும் ஒன்று அந்த இறந்து போன பொண்ணு அந்த பொண்ணு தலிசம் சேர்ந்த ஒரு பொண்ணாக இருப்பா ரெண்டாவது பார்த்தா அந்த சலீம்ங்கிற பையன் அவன் முஸ்லீமுக்கு ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு அடிச்சு கொண்டிருப்பாங்க எந்த இடத்துல சின்னதாக தப்பு நடந்தாலும் அங்கே மைனாரிட்டி பீப்புள் இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அதை காட்டுற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் இதை காமிச்சதுக்காக இந்த படத்தை படம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப தான் இந்தியாவில் கருசுன்னு ஒன்று இருக்கானே தெரியாமல் இருக்குது லாஸ்ட் இயர் நம்ம சேனலில் மங்கிமான ஒரு படத்தை பற்றி பேசியிருந்தோம் அந்த படத்துக்கு இதே நம்ம தான் ஒரு தரப்பான குரல் இங்கே கேட்கறதே இல்லை எல்லாத்தையும் பேன் பண்ணி கேட்கணும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ் கதறிட்டு இருந்தாங்க ஆனால் ரீசன்ட் சில வருஷங்களை பார்த்தா எல்லாமே தடை செய்யப்பட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் மக்கள்கிட்ட பிரிவினைப்படுத்துகிற படங்களை அரசாங்கமே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா எம்புரான் மங்கி மேன் சந்தோஷ் மும்மூடி கொள்கை பற்றின நீயான எபிசோடு இந்த மாதிரி எல்லாமே தடை செய்யப்பட்டு இருக்கு இதுதான் நம்ம நாட்டோட ரியாலிட்டி மேபி சில படங்கள் கருத்துக்களாகவே கூட தப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த
கருத்துங்கிறது ஒருத்தத்தை மாறுபடும். அதை மக்கள் பார்த்து அவங்களும் முடிவு பண்ணிக்கிட்டோம். அதை தடை பண்ணுறதுக்கான உரிமை யாரும் கிடையாது. ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.